கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்க்கறதுக்கு சைஸில் ரொம்பவே சின்னதாக இருக்கிற கடுகுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதுதான் இதனுடைய அர்த்தம். நார்ச்சத்து அதிகம், பேட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும், செரிமானத்தை மேம்படுத்தும். இப்படி சமையலுக்கு தாளிக்கும் போது கொஞ்சூண்டு போடக்கூடிய கடுகுனால எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பருத்தி, கத்திரிக்காய் வரிசையில் கடுகும் கூடிய சீக்கிரம் இந்தியாவில் பயிரிடப்பட இருக்கிறது புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. பிடி கத்திரிக்காய், பிடி பருத்தியை அறிமுகம் செஞ்சப்பவே விவசாயிகள், இயற்கை ஆர்வலர்கள், சூழலியல் ஆர்வலர்கள் கிட்ட இருந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்புச்சு. ஆனால் அதையெல்லாம் மீறி இந்திய மண்ணில் பிடி கத்திரிக்காயும் பருத்தியும் கால் பதிச்சுது. இந்த வரிசையில் தான் இப்போ மரபணு மாற்ற கடுகையும் அறிமுகப்படுத்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் தொடர் எதிர்ப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு வர 15ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் மறுபடியும் விசாரணைக்கு வரப்போகுது. இந்த வழக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மரபணு மாற்றம்னா என்னன்னு சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ரொம்ப அதிகமான மழை, குளிரில் தக்காளி சீக்கிரமாக அழுகி போயிடும். அதனால் விளைச்சல் இருந்தாலும் அதனால் விவசாயிகளால் விற்று லாபம் பார்க்க முடியாது. அப்போ குளிர்னால தக்காளி சீக்கிரம் அழுகி போகாமல் இருக்க ஆர்டிக் பிரதேசத்தில் கடுமையான குளிரையே தாங்குகிற சக்தி இருக்கிற ஒரு மீனோட மரபணுவை எடுத்து தக்காளிக்குள்ளே வைக்கிறாங்க. இந்த தக்காளிகள் கெட்டு போகாமல் ரொம்ப நாள் அப்படியே இருக்கும், நல்ல லாபமும் கிடைக்கும். DMH11 மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கடுகை டெல்லி பல்கலைக்கழகத்தோட மரபணு மாற்று பயிர்களுக்கான மையம் உருவாக்குச்சு. டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர், ஜெனட்டிக் எக்ஸ்பர்ட் தீபக் பெண்டல் தலைமையிலான குழு தான் இதை உருவாக்கியவங்க. 2022 மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கடுகை திறந்த வெளியில் பயிரிட்டு பரிசோதனை செஞ்சு பார்க்கறதுக்கான அனுமதியை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகமும் கொடுத்துச்சு. இதுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் BV நாகரத்னா மற்றும் சஞ்சய் கரோல் அமர்வு 2024 மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினாங்க. மரபணு மாற்றப்பட்ட கடுகால் மனிதர்கள், விலங்குகள், தாவரங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்பது பற்றியெல்லாம் ஆராயப்படலை. உச்சநீதிமன்றத்தோட தொழில்நுட்ப நிபுணர் குழுவோட பரிந்துரைகளும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அதனால் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கடுகை கள பரிசோதனை செய்ய வழங்கப்பட்ட அனுமதி தவறுன்னு நீதிபதி BV நாகரத்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இன்னொரு நீதிபதியான சஞ்சய் கரோல் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்களை அனுமதிக்கிறது மத்திய அரசோட கொள்கை முடிவு, இதில் தடை விதிக்கிறது தேவையற்றதுன்னு தீர்ப்பு கொடுத்தார். 2 நீதிபதிகள் 2 விதமான தீர்ப்பை கொடுத்ததால் இந்த வழக்கு வேறு அமர்வுக்கு மாற்றப்பட்டுச்சு. இதுதான் வர 15ஆம் தேதி மறுபடியும் விசாரணைக்கு வரப்போகுது. பொதுவாக மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்னு சொன்னாலே அது ஆபத்தானதுங்கிற பார்வை தான் இருக்குது. முதல்ல இது நல்லதுன்னு ஆதரிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்கள் வளர தண்ணி கம்மியாக தான் தேவைப்படும், பூச்சி பாதிப்பு இருக்காது, விளைச்சலும் அதிகமாக கிடைக்கும், குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பார்க்கலாம்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பாதுகாப்பானது தான், நாங்கள் நிறைய ஆய்வுகளை பண்ணிட்டோம்னு டெல்லி பல்கலைக்கழகத்தோட மரபணு மாற்று பயிர்களுக்கான மையம் அது சம்பந்தமான அறிக்கையையும் சமர்ப்பிச்சிருக்காங்க. உதாரணமாக கடுகு குடும்பத்தை சேர்ந்த கெனோலாங்கிற பயிரை மரபணு மாற்றம் செஞ்சு பயிரிடுறதுக்கான அனுமதியை கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் வழங்கியிருக்கு. இந்தியாவில் அனுமதிக்கப்பட இருக்கிற இந்த DMH11 இந்த கெனோலா பயிர் மாதிரி தான், கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். அதனால் அனுமதி கொடுக்கலாம்னு இதை உருவாக்கின டெல்லி பல்கலைக்கழகம் சொல்லுது. 1996 கனடாலையும், 2002 அமெரிக்காலையும், 2007 ஆஸ்திரேலியாவிலையும் மரபணு மாற்ற பயிர்கள் விளைவிக்கப்படுது. அந்த நாடுகளில் மக்கள் அதை சாப்பிட்டு நல்லா தானே இருக்காங்கன்னும் சுட்டி காட்டுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் 1996 கனடா பயிரிடுது, அங்கே எந்த பாதிப்பும் இல்லை, வருஷத்துக்கு 7 மில்லியன் டன்னை ஏற்றுமதி செஞ்சு நல்ல வருமானமும் ஈட்டுறாங்கன்னு அரசின் முன்னாள் அறிவியல் ஆலோசகர் K. விஜயராகவன் இதை ஆதரிக்கிறார். ஆனால் போதுமான ஆய்வுகளும் தரவுகளும் இல்லாமல் டெல்லி பல்கலைக்கழகம் கொடுத்த அறிக்கையை மட்டும் வச்சு எப்படி பாதிப்பு இல்லைங்கிற முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னு சூழலியல் ஆர்வலர்களும் இயற்கை ஆர்வலர்களும் மத்திய அரசோட நிபுணர் குழு முடிவுக்கு எதிராக கேள்விகளை எழுப்புறாங்க. வெளிநாடுகளில் அனுமதி கொடுத்துருந்தாலும் இந்தியாவோட கிளைமேட்டுக்கு, இங்கே இருக்கிற சூழலுக்கு DMH11 மரபணு மாற்ற கடுகு எந்த மாதிரியான விளைவுகளை உண்டாக்கும், தேனீக்கள் மாதிரியான விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, இதை பற்றியெல்லாம் விரிவான ஆய்வு நடத்தப்படலைன்னு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கடுகை பயிரிட்டா மற்ற பயிர் வகைகளையும் அது பாதிக்கும், திறந்த வெளியில் பயிரிடுறப்போ பூர்வீக செடிகளோட மரபணுக்களும் மாறிடும்னு அஞ்சப்படுது. இது மட்டும் இல்லாமல் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கடுகை சாப்பிட்றப்போ அது மக்களோட ஹெல்த்தை பாதிக்காதுன்னு உறுதியாக சொல்லிட முடியுமா? அதுக்கான போதிய ஆய்வுகளும் ஆதாரங்களும் இல்லை.
இந்திய மக்களை சோதனை எலிகளாக்குறாங்கங்கிறதும் சூழலியல் அமைப்புகளோட கவலையாக இருக்குது. விவசாய அமைப்புகளுக்குள்ளேயே ஆதரவும் இருக்குது, எதிர்ப்பும் இருக்குது. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பயிர்களுக்கு அதை உருவாக்கின கம்பெனி காப்பிரைட்ஸை வாங்க முடியும். அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தோட அனுமதியோடு தான் அதை விற்பனையோ இல்லை மறுபடியும் உற்பத்தியோ செய்யவும் முடியும். இது விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பை உண்டாக்கும்னு வேளாண் துறையைச் சேர்ந்த எக்ஸ்பர்ட் சிலர் எச்சரிக்கிறாங்க. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கடுகால தீமை ஏற்படும்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தால் அதுக்கு கொடுக்கப்பட்ட ஒப்புதல் ரத்து செய்யப்படும். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கடுகு விதைகள் சுற்றுச்சூழலுக்கோ இயற்கைக்கோ இல்லை மனிதனோட ஆரோக்கியத்துக்கோ கேடு விளைவிக்குதுங்கிறதுக்கு ஏதேனும் சான்றுகள் எதிர்காலத்தில் கிடைச்சாலும் 1989 விதி 13 பிரிவு 2 கீழே கொடுக்கப்பட்ட ஒப்புதல் ரத்து செய்யப்படலாம்னு முன்கூட்டியே இது தொடர்பான சட்டத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது சற்று ஆறுதலாக இருக்குது. இருந்தாலும் இந்தியாவில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட கடுகை பயிரிட உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுக்குமா இல்லை ரத்து செய்யுமா, என்ன செய்ய போகுதுன்னு நாடு முழுக்க விவசாயிகளும் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை ஆர்வலர்களும் எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்காங்க. அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள அனுமன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ராமர் கோயிலுக்கு அருகில் உள்ள இந்த கோயிலுக்கு அதிகாலை முதலே பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது. பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அனுமனை வழிபட்டு சென்றனர். அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்திக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வந்துள்ளனர். அங்குள்ள சரையு நதியில் புனித நீராடிய பின்னர் தீபம் ஏற்றி பூஜைகள் செய்து வழிபட்டனர். பின்னர் ராமர் கோயிலுக்கு சென்று பாலராமரை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் வருவதால் அயோத்தி நகரம் களை கட்டியுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.